இப்படி வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில மகா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ மகா வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. கடைசியாக வந்து அவங்க வந்து மாமியாருக்கும் மாமனாருக்கும் கல்யாணம் எப்போ ஆச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்றது கேள்வி கேட்குறாங்க. மகா வந்து கரெக்டாக பதில் சொல்லிடுறாங்க. அதனால் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. நம்ம வந்து ராஜலட்சுமியும் ஆச்சரியப்படுறாங்க. மகா எப்படி கரெக்டாக சொன்னான்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து அவங்களுக்கு பூ போடுறாங்க. 5 கேள்வியும் மகா வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் மகா எப்படி இந்த அளவு கரெக்டாக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி வந்து மகா கிட்ட வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மகா வந்து எப்படி இந்த அளவு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சித்ரா வந்து அவள் ஏதோ குழுக்குள்ள அடிச்சு விட்டுருக்கா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பிடுறாங்க. இருந்தாலும் இந்த அளவு சொல்லவே முடியாது. அவள் என் மேலே வந்து ரொம்ப வந்து வன்மத்தை வச்சிருக்கான்னு நினச்சேன். என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி வந்து சித்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சித்ரா வந்து ஐயோ இவங்க மாமியார் மருமகளும் ஒன்றா சேர்ந்துருவாளுக்கு போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து சூர்யா வந்து மகாவுக்கிட்ட வந்து பரவாயில்ல கரெக்டாக வந்து சொல்லிட்டியே, எங்கள் அம்மா மேலே வந்து தண்ணி ஊற்றாமல் இருந்த பெரிய விஷயம் தான், தேங்க்ஸ் அப்படின்றவர் சொல்கிறாரு. நீங்களா தேங்க்ஸ் சொல்கிறது என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம காவேரி வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ரூம்க்கு வரதுக்காக வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து சரி கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் குளத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ராகினி வந்து செமையாக டென்ஷனாக வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே அஜய் வராரு. என்ன ராகினி எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, வேறு என்ன எங்கேயும் போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஏன் ஒரே டென்ஷனாக இருக்கீங்க? எல்லாம் அந்த காவேரி நினச்சி தான் செம்ம டென்ஷனாக இருக்குது. அவள் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருக்கா. ஆமாங்க எங்கள் அப்பா மேலே இன்றைக்கி தண்ணியை ஊற்றிட்டா, எங்கள் அப்பா எவ்வளோ வருத்தப்படாரு தெரியுமா, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அவள் வேணும்னு தான் வந்து எல்லாத்தையும் தப்பாக சொல்லி சொல்லி என் அப்பா மேலே தண்ணியை ஊற்றுறான். அதனால் வந்து செம்ம கடுப்பாக இருக்கேன் நானும் அவன் மேலே. சரி அப்போ நீங்கள் பழி வாங்கிக்கிங்க. பழி வாங்குறதா எப்படி? எப்படியா? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்தபடி எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பழி வாங்கிடலாம் அப்படின்னோடனே, நிச்சயமாக வாங்க, கண்டிப்பாக நானும் பழி வாங்க ரெடியாக இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்காக நான் எது செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படி சொல்கிறாரு. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கே பார்த்தீங்களா தனியாக உட்காந்துட்ருக்கா. ஆமாம் இப்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை நீச்சல் குளத்தை தள்ளிடுவோம். தள்ளினா என்ன, அவள் நீந்தி வரப்போறா, அவளுக்கு நீச்சலே தெரியாது. என்ன சொல்கிறீங்க, காவேரிக்கு நீச்சல் தெரியாதா? தெரியாது. சரி ஓகே, சரி எல்லோரும் வந்து காப்பாற்றிட்டாங்க, அது எப்படி காப்பாற்றுவாங்க, எல்லாம் ஃபங்க்ஷனில் இருக்காங்க. இவ தான் வந்து ஒரே டென்ஷனாக இங்கே உட்காந்துட்ருக்கா. எல்லோரும் ஃபங்க்ஷனில் இருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஈஸியாக நம்ம வந்து இவளை வந்து தள்ளி விட்டுடலாம் அப்படி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, தள்ளி விட்டுறாங்க. இங்கே காவேரி வந்து ஹெல்ப்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்பா நிம்மதி, இவ இதோட ஒழிஞ்சா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் வந்து எங்கே போயிட்டு அந்த காவேரி வாய் பேசிட்டே இருப்பாள், ஆளே காணுமே அப்படின்னோடனே, எங்கே இருக்கான்னு தெரியலையே சொல்லிட்டு விஜய் தேடி வர்றாரு. பார்த்தா காவேரி எங்கேயுமே இல்லை. எங்கே போயிட்டா இவ, ரூம்லேயும் இல்லையே. தாத்தா வேற காவேரி வந்து தேடுறாரு. கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. ஒன்றும் புரியலையே சொல்லிட்டு விஜய் எல்லா இடமும் தேடுறாரு. ஆனால் காவேரி கிடைக்கல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி பார்க்குறாரு. பார்த்தா நீச்சல் குளத்தில் ஏதோ வந்து கை வந்து தர்ற மாதிரி காப்பாற்றுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்க. ஓடி போகிறாரு. பார்த்தா காவேரி காப்பாற்றி கரை சேர்த்து கூட்டின்னு வராரு. அப்போ வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னோடனே, இல்லைங்க யாரோ பின்னாடி இருந்து தள்ளின மாதிரி இருந்தது. இல்லை நீயே தான் விழுந்திருப்ப. இல்லைங்க யாரோ தள்ளின மாதிரி தான் இருந்தது அப்படின்னோடனே, நீ எதுக்கு இந்த டைமில் இங்கே வந்த? இல்லைங்க ரூமில் வந்து பாட்டிக்கும் வந்து அம்மாவுக்கும் வந்து தேவையான திங்ஸ் ஒன்று இருக்குது, அதை எடுக்கிறதுக்காக வந்தேங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து நான் நின்றுட்டு தாங்க இருந்தேன், அதுக்குள்ளே எப்படி வந்து நான் இப்படி விழுந்தேனே தெரியல, யாரோ தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே விஜய் அதிர்ச்சி அடைகிறார்.